ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் லா பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கு அண்ட் ஸ்டார்டிங் சேலரி ரியாலிட்டி என்ன. அமெரிக்கா அண்ட் விஐடியை கம்பேர் பண்ணும்போது இங்க டிஃப்ரெண்டா நீங்க ஃபீல் பண்ற விஷயம் என்ன? ஃபீஸ் கம்பேர் பண்ணும்போது சில யூனிவர்சிட்டியோட இங்க வந்து லெஸ் அஃபோர்டபுள். ஒருத்தர் அவங்க கொடுக்குற ஃபெசிலிட்டி ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது பிளேஸ்மெண்ட்டையும் சேர்த்து சில்லா இருக்கா இல்ல ஸ்ட்ரிக்டா இருக்கா? ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் சுமன் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இது அண்டர்ஸ்டாண்டிங் டாப் காலேஜஸ் சீரிஸ். இதில் நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் காலேஜஸ் அண்ட் பிரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டியை பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வருஷத்தில் அதிகமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டிமாண்ட் பண்ண சாஸ்தா யூனிவர்சிட்டி தஞ்சாவூர். ஃபுல் நேம் சண்முகா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச் அகாடமி. லொக்கேட்டாக இருக்குது தஞ்சாவூர். 1984 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு பிக் கேம்பஸ். 75 ஏக்கருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பிக் கேம்பஸ். நேக்ல A++ கிரேட் இருக்குது. இது ஹை ரேங்க் தான். அக்ராஸ் இந்தியாவிலேருந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இங்கே படிக்கிறாங்க. பட் சவுத் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்ட் இங்கே வந்து அதிகம். ஒரு 15,000க்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிக் கேம்பஸ் தான். லா இங்கே ரொம்ப டாப்பாக இருக்குது. லாவில் 11th பொசிஷனில் இருக்குங்க. இன்ஜினியரிங்கில் NIRF 40 பொசிஷனில் இருக்குங்க. லா வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது இன்ஜினியரிங் அண்ட் MBAயுமே இங்கே ஃபேமஸாக இருக்குது. MTech, PhD. ஓவரால் அங்கே கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும், எக்ஸ்போஷர் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் இம்பார்ட்டண்டாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். சில ப்ரைவேட் யூனிவர்சிட்டியை கம்பேர் பண்ணும்போது இங்கே ஃபீஸ் அஃபோர்டபுள் அண்ட் பிளேஸ்மெண்ட் சினரியோ எப்படி இருக்குது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ராக்ஷன் மூலமாக ப்ரீஃபாக கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்து ஃபீஸ் அண்ட் அட்மிஷன் எல்லாத்தையுமே இந்த ஒரே வீடியோவில் பார்த்துடலாம். சாஸ்தாவில் நீங்கள் அட்மிஷன் வாங்கணும் இல்லை சாஸ்தாவில் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய இன்சைட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க போகலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. சங்கர், கிஷோர், யஷ்வந்த். ஓகே, சாஸ்தாவில் நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் எந்த இயர் பண்ணுறீங்க? மெக்கானிக்கல் ஃபைனல் இயர். ஓகே, மெக்கானிக்கல் கோர் ஃபைனல் இயர். மெக்கானிக்கல் கோர் ஃபைனல் இயர். ஸோ 4 இயர் இந்த கேம்பஸில் படிக்கிறீங்க. ஸோ கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாஸ்தாவோட கேம்பஸ் லைஃப் சில்லாக இருக்குமா ஸ்ட்ரிக்டாக இருக்குமா? சில் தான் ப்ரோ. எப்படின்னா ஒரு 80% அட்டண்டன்ஸ் வச்சா போதும். ஓகே, சில்லுன்னு சொல்லலாம், அதே சமயம் வந்து டஃப்னு சொல்லலாம். பிகாஸ் வந்து ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா படிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ கல்ச்சுரல்ஸ் அப்படின்றது அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இருக்காது. கல்ச்சரல்ஸ் இருக்கா இல்லவே இல்லையா? கல்ச்சுரல்ஸ் இருக்கு, கல்ச்சுரல்ஸ் இருக்கு. பட் ஆனால் அவங்க பிரிச்சு வச்சிருக்காங்க. டெக்னிக்கலுக்கு ஒன்று, என்ஜாய்மெண்ட்டுக்கு ஒன்று, அந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் தான் கொஞ்சம். மற்றபடி ஆனால் சில்லாக இருக்கும். காலேஜ் போனீங்கன்னா மெக்கானிக்கல் பாய்ஸ் வேறு ஜாலியாக இருக்கும். ஸ்டாஃப்ஸும் கொஞ்சம் சில்லாக இருப்பாங்க. ஓவரால் கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் அண்ட் டிசிப்ளின் இதை இந்த மேனேஜ்மெண்ட் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. அண்ட் ரொம்ப ப்ரீமியமாக எதிர்பார்க்க முடியாது. VIT, SRM மாதிரியான டீம்டு யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்போசர் கேம்பஸ் லைஃப் இங்கே இருக்குமானா கம்மியாக இருக்கும். ஈவெண்ட், கல்ச்சரல்ஸ் இதெல்லாம் இருக்கான்னு கேட்டால் மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கெலாம் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. மோஸ்ட்டாக அகடாமிக் ரிசர்ச் அண்ட் பிளேஸ்மெண்ட் இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதனால் சாஸ்திராவை பர்டிகுலராக சூஸ் பண்ணீங்க? எனி இன்ஃப்ளூன்ஸ், பேரண்ட் இன்ஃப்ளூன்ஸ் ஆர் ஸ்டாஃப் இன்ஃப்ளூன்ஸ்? மெயினாக வந்து டீம்டு யூனிவர்சிட்டி அண்டு இன் திருச்சியில் வந்து ஆஃப்டர் NIT வந்து சாஸ்திரா வந்து ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் காலேஜ்னு சொல்லலாம் நம்ம. அண்ட் ஆல்சோ பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நாங்கள் அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் 1 month மட்டும் தான் இருக்குது, பார்ப்போம் அது என்னன்ட்டு. பட் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு கோர் கம்பெனிஸ் வந்து இங்கே சாஸ்திராவில் அதிகமாக தான் கொண்டு வந்திருக்காங்க இது வரைக்கும். இன்னும் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்னா எங்கள் மேலே கொஞ்சம் ஃபால்ஸ் இருக்குது. பட் நாங்கள் இப்போ பண்ணிடுவோம். பிளேஸ்மெண்ட் 79% பிளேஸ்மெண்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அஃபீஷியலாக. ஹையஸ்ட் பேக்கேஜ் அப்படிங்கிறது 27 LPA, ஆவரேஜ் பேக்கேஜ் 4 to 5 LPA, மீடியம் சேலரி 7 LPAவாக இருக்குது. இதை சில யூனிவர்சிட்டியோட கம்பேர் பண்ணும்போது பே இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பட் ROI அவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை கம்பேர் பண்ணும்போது இந்த பிளேஸ்மெண்ட்டுங்கிறது ஒரு டீசெண்டான பிளேஸ்மெண்ட். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்க்கும்போது இது டீசெண்டான பிளேஸ்மெண்ட்டாக தான் நமக்கு ஃபீல் பண்ண முடியுது. ஒரு அஃபோர்டபுளான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் இன்ஜினியரிங்கை இங்கே முடிக்க முடியும். லெட்ஸ் டாக் அபவுட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இன்ஜினியரிங் டிகிரியை ஒரு 8 lakhல காலேஜ் டியூஷன் ஃபீஸ் மட்டும் பே பண்ணி இங்கே படிக்க முடியும். கம்பேர் பண்ணும்போது சில பிரைவேட் யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் ரொம்ப அஃபோர்டபுள் தான். ஒரு செமஸ்டருக்கு 85,000ங்கிறது ஃபீஸ். ஃபர்ஸ்ட் செம் மட்டும் டியூஷன் ஃபீ இதெல்லாமே சேர்த்து ஓரளவு ஒரு 1,05,000 ஃபீ இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே 85,000ங்கிறது டியூஷன் ஃபீயாக இருக்கும். ஹாஸ்டல் ஃபீஸுமே அஃபோர்டபுளாக தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹாஸ்டல் ஃபீ பெர் ஆனம்க்கு 16,000லேருந்து 19,000 வரைக்கும் ஹாஸ்டல் ஃபீ இருக்கும். பேஸ்டாக நீங்கள் எந்த மாதிரி ரூம் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இந்த ஃபீ அப்படிங்கிறது வேரி ஆகுது. ஃபைனல் இருக்கும்போது உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஆக்சஸ்லாம் கிடைக்குதா? இருக்கு ப்ரோ. இன்டர்ன்ஷிப்ஸ் இருக்கு. அதே மாதிரி இங்கேயே உள்ளே சில செக்டார்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க ஸ்பெசிஃபிக்கா. லைக் ரோபோட்டிக்ஸுக்கு தனியாக, VRIRக்கெல்லாம் தனித்தனியாக இருக்குது. ஸோ அது எங்களுக்கு யூஸ்ஃபுல் தான். நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுல தான் இருக்காது. ஸோ லேப் ஃபெசிலிட்டிஸ் நல்லாவே இருக்குது. சூப்பராக இருக்கும். லேப் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஆல்சோ ஸ்டடியிங் அண்ட் ஆல்சோ பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து கொண்டு வராங்க. காலேஜை பொறுத்தவரையும் அந்த சைட்லேருந்து நான் வந்து எதுவும் குறை சொல்ல மாட்டேன். நம்மளும் கொஞ்சம் அதுக்கு உண்டான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும். அண்ட் ஆல்சோ காலேஜ் சைட்லேருந்து கொஞ்சம் புஷ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்கிறேன். நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்மளோட ஸ்கில்ஸ் தான் ப்ரோ இங்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. பட் நம்ம கிட்ட கொஞ்சம் லேக் ஆகிறதுனால நம்ம அடி வாங்குறோம். ஸோ நாங்கள் இப்போ அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். இப்போ அட்டன் பண்ணியிருக்கோம், நல்லா பண்ணியிருக்கோம். ஸோ ஒய் எதனால் சாஸ்திரா நீங்கள் சூஸ் பண்ணீங்க? டியூ டு பிளேஸ்மெண்ட்ஸ் தான் ப்ரோ. அந்த டைமில் எங்களுக்கு இருந்த நாலேஜுக்கு பேரண்ட்ஸும் சொன்னாங்க
இங்கே போகலாம். அது மட்டும் இல்லாமல் டீம்டு யூனிவர்சிட்டி. ஸோ நாங்களும் கொஞ்சம் இங்கே சில்லாக இருந்தோம், படிப்போம், எல்லாமே ஓவராலாக சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கும். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் உங்களோட சாய்ஸா இல்லை அதுதான் கிடைச்சதா? இல்லை, மெக்கானிக்கல் இட்ஸ் மை சாய்ஸ். ஏன்னா வந்து கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்ட் அது. அண்ட் ஆல்சோ கோடிங்கும் கொஞ்சம் கொஞ்சம் வரும். எனக்கு சிஎஸ் தான் படிக்கணும்னு வந்தேன், பட் மெக்கானிக்கல் தான் கிடச்சிச்சு. நான் மெக்கானிக்கல் தான் ப்ரோ எடுத்தேன். வேணும் தான் மெக்கானிக்கல் எடுத்தேன். சின்ன வயசுலேருந்து இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால் சீட் அட்மிஷன் எப்படி எடுத்தீங்க? த்ரூ கவுன்சிலிங் மூலமாக எடுத்தீங்களா இல்லை ஜேஇ மெயின்ஸ் மூலமாக எடுத்தீங்களா? ஜேஇ மெயின்ஸ் மூலம் தான் எடுக்கும். அண்ட் ஆல்சோ ஸ்பாட் கவுன்சிலிங்கும் வந்து உண்டு. அது வந்து ஸ்பாட் கவுன்சிலிங் எப்படின்னா பேஸ்ட் ஆன் தி அவைலபிள் சீட்ஸ் பொறுத்து தான். மெயினாக வந்து இங்கே ஃபோக்கஸ் பண்ணுறது ஜேஇ மெயின்ஸ் பொறுத்து தான். அண்ட் ஆல்சோ எந்த விதமான மேனேஜ்மெண்ட் சீட்ஸும் வந்து இங்கே வந்து கிடையாது. அதை நான் வந்து இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஓகே, டைவர்சிட்டி எல்லா ஸ்டேட்ல இருந்துமே ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க கரெக்டாக? ஸோ 30% அதர் ஸ்டேட் இருப்பாங்க. எஸ், ஷூர், கண்டிப்பாக 50-50 ப்ரோ. 50-50 இருப்பாங்க. மோஸ்ட்லி ஆந்திரா தான். ஓகே, சாஸ்திரா தஞ்சாவூர் கேம்பஸ்ல பேசக்கூடிய டாப் 5 லாங்குவேஜஸ் சொல்லலாமா? தமிழ், ஓகே, ஹிந்தி, இங்கிலீஷ், தெலுங்கு, மலையாளம். ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் சாஸ்திராவை சூஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? கண்டிப்பாக வந்து காலேஜை சூஸ் பண்ணலாம். டெஃபினட்டாக வந்து இது ஸ்டடி பர்பஸ் அண்ட் ஆல்சோ பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு நல்லா இருக்குது. வி ஆல்சோ ஹேட் டு இம்ப்ரூவ் அவர் ஸ்கில்ஸ். பார்த்தோம்னா நமக்கு வந்து நல்லா இருக்கும் காலேஜ் கண்டிப்பாக. அதே தான் ப்ரோ, சேம் டு சேம். பட் ஆனால் வந்து இங்கே வரவங்க படிக்கணும் சைடில். அதான் ப்ரோ, ஸ்கில்ஸ் பர்டிகுலராக இங்கே இருக்கிறது இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம கற்றுக்கிறதுல இருக்கு. நான் கேள்விப்பட்டேன் மோர் ப்ராக்டிக்கல் அண்ட் தேரி அண்ட் ரிசர்ச் சென்டருக்கு ரிசர்ச் ஓரியன்டாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. R&Dக்கு தனி லேப்ஸும் வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணிக்கிட்டா இன்னும் கொஞ்சம் ஸ்கோப் செம்மையாக இருக்கு. இங்கேயே நமக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் அவங்களே வாங்கி தராங்க. லைக் இங்கே வந்து பஜாஜ், நெக்ஸ்ட் அடுத்து டாட்டா வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் HCL ரிலேட்டட் கோர்சஸ் கொடுத்தாங்க. ஸோ பக்காவாக இருக்கும், படிக்கலாம். ஸோ மை லாஸ்ட் குயிக் கொஸ்டின், ஸோ ஒன் பெஸ்ட் திங் அபவுட் சாஸ்திரா அண்ட் ஒன் ஒர்ஸ்ட் திங். பெஸ்ட் திங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெஃபினெட்லி வந்து ஸ்டடி அண்ட் ஆல்சோ லேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அண்ட் ஆல்சோ ஒஸ்ட் திங்க் இந்த இது அப்படின்னு பார்த்தோம்னா ஓப்பன் டு தி டாக்கா சொல்லணும் அப்படின்னா அரியர்ஸை கொஞ்சம் வந்து போகிறத வந்து கம்மி பண்ணலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் கரெக்டாக எழுதியிருந்தாலே பாஸ் பண்ணுற அளவுக்கு பண்ணலாம் தாராளமாக. சிஜிபிஏ மெயின்டைன் பண்ண கஷ்டமா இருக்கா? அது இல்லை ப்ரோ, மோஸ்ட்லி இங்கே எல்லாருமே நல்ல சிஜிபிஏல தான் போகிறாங்க. சரி, நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப NITயோட கம்பேர் பண்ணுறப்ப எங்களுக்கு வெளி காலேஜ் போய் 9 வச்சிருந்தாலும் நாங்கள் 7.5 or 7 வச்சிருந்தாலும் ஈக்குவல் தான். ஸோ அந்த அளவுக்கு ப்ரையாரிட்டி இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு எங்களை இங்கே ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ ஐ சப்போர்ட் திஸ். என்னை பொறுத்தவரையும் நான் என்ன சொல்கிறேன், இது ஒத்துக்கிறேன். பட் ஆல்சோ வந்து நம்ம சைடில் வந்து என்னதான் நம்ம டஃப் கொடுத்தாலும் அண்ட் ஆல்சோ ப்ரொஃபஸர்ஸ் கையிலையும் கொஞ்சம் வந்து இன்டர்னல் மார்க்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தெம்ஸ் ஆர் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது காலேஜ்ல இருந்து கொஞ்சம் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா இன்னும் சிஜிபி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் நம்ம தாராளமாக. பெஸ்டிங்னா வந்து இவங்க கொடுக்குற பிளேஸ்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் மெக்கானிக்கல்னு நாங்கள் போனதுக்கப்புறம் இவங்க கொண்டு வர லேப் ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்குது. நாங்கள் வந்தப்போ இதெல்லாம் இல்லையே, கொஞ்சம் வருத்தப்பட்டோம். நாங்கள் போனதுக்கப்புறம் பஜாஜ் இன்டகிரேட் பண்ணி நிறையா பண்ணாங்க. ஒஸ்டிங்னா வந்து இன்னும் கல்ச்சுரல்ஸை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். சாஸ்திரால நீங்க என்ன டிபார்ட்மெண்ட், நீங்க எந்த இயர் பண்றீங்க? பிடெக் சிவில் பண்றேன். ஓகே, பிடெக் ஐடி ஃபர்ஸ்ட் இயர் சிஎஸ்சி ஐஓடி. பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதனால சாஸ்திரா டீம்டு யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணீங்க ஒரு அதர் பிரைவேட் காலேஜஸ்க்கு மத்தியில? ஒன் ஆஃப் தி சவுத் இந்தியன் பெஸ்ட் காலேஜ். நியர் பை அரௌண்ட்ஸ். பேரண்ட் ரெக்கமெண்டேஷன், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு, ஸ்கோப் இருக்கு. பெஸ்ட் காலேஜ். ஓகே, ஸோ அட்மிஷன் எப்படி எடுத்தீங்க? ஜேஇ மெயின்ஸ் மூலமாவும் இங்க சீட் எடுக்க முடியும் அண்ட் 12th கட் ஆஃப் மூலமாவும் எடுக்க முடியும். நீங்க எப்படி சீட் எடுத்தீங்க அட்மிஷன்? 12th கட் ஆஃப். ஜேஇ மீன்ஸ் என்ஆர்ஐ கோட்டா. என்ஆர்ஐ கோட்டா. ஓகே, ஜேஇ. ஓகே, ஜேஇ பெர்சன்டேஜ் சொல்லலாமா? என்ன பெர்சன்டேஜ் எடுத்தீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? 80%. நீங்க என்ஆர்ஐ மீது ஸ்டேட் போர்டு மூலமா எடுத்துக்கலாம். எஸ், ஸ்டேட் 80%. நான் 91% ஜேஇ. 60%. இந்த கேம்பஸ் சூஸ் பண்ணிட்டீங்க, இங்க நீங்க பெஸ்ட் திங்கா ஃபீல் பண்ற விஷயம் என்ன? ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த கேம்பஸ்ல? என்விரான்மெண்ட் நல்லா இருக்கு, கோச்சிங் எல்லாம் நல்லா இருக்கு. சரௌண்டிங்ஸ் அண்ட் கோச்சிங்ஸ் ரெண்டுமே நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப்லாம் நம்ம சப்போர்ட் பண்றாங்க. அகடாமிக்கா எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் இயர் நீங்க இப்பதான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருப்பீங்க டீம்டு யூனிவர்சிட்டி, உங்களோட சிலபஸ், டைமிங் இது எல்லாமே எப்படி இருக்கு? இந்த ஸ்கூல் த்ரூ காலேஜ் டிரான்சாக்ஷன் நீங்க அதை ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க, எப்படி இருக்கு? லீனியன்ட்டா தானே இருக்கு, ரொம்ப இதா இல்ல. ரொம்ப லீனியண்டா தான் ப்ரோ. மாடரேட் நல்லா இருக்கு, எல்லாமே நிறைய கத்துருக்கோம் புதுசா. கேம்பஸ்ல சில்லா இருக்கா இல்ல ஸ்ட்ரிக்ட்டா இருக்கா? ஓரளவு சில்லா தான் ப்ரோ. ஸ்ட்ரிக்ட்லாம் இல்ல, லீனியன் தான். லீனியன். சாஸ்திரா சூஸ் பண்ணல அப்படின்னா அதர் ஆப்ஷன் நீங்க வேற என்ன காலேஜ் சூஸ் பண்ணிருப்பீங்க? திருச்சி ட்ரை பண்ணி தானா இங்க வந்த. ஓகே, ட்ரை பண்ணி அது கிடைக்கலன்னு சாஸ்திரா சூஸ் பண்ணிருக்கீங்க. அது நியர் பை, அங்க இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு, கரெக்ட்டா? கோயம்புத்தூர் பிஎஸ்சி. ராஜலட்சுமி சென்னை. இங்க மட்டும்தான். ஸோ ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட ஜூனியர்ஸ் சாஸ்திராவை சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? பெஸ்ட். அவங்க வந்தாங்கன்னா வரலாம்.
படிக்கணும்னு நினைக்கிறவங்க வரலாம் ப்ரோ. ஓகே, ஸோ ஃபீஸ் அஃபோர்டபுள் அப்படின்னு பார்த்தேன். வெப்சைட்லேயே அவங்க எல்லாமே கிளியராக டிரான்ஸ்பரண்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 85,000 1 lakh தான் ஃபீஸ் செமஸ்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அஃபோர்டபுள் நினைக்கிறீங்களா? அவங்க கொடுக்குற ஃபெசிலிட்டிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிளேஸ்மெண்ட் எல்லாத்துக்குமே அஃபோர்டபுள். அஃபோர்டபுள் ஃபீஸ்லாம் ஓகே. ஓகே தான். ஹாஸ்டல் எப்படி இருக்கு? ஹாஸ்டல் ஃபுட் எத்தனை பேர் ஹாஸ்டல் லைஃப்? நல்லா தானே இருக்கு. வெஜ்ஜு தான், பட் நான்வெஜ் அது பட் சாப்பிட்டுக்கலாம், ரெகுலராக சாப்பிட்டுக்கலாம். ட்ரெஸ் கோட் இந்த கல்ச்சர் எதுவும் மெயின்டைன் பண்ணணும்னு இருக்கா? எனி டைமிங்ஸ்? நாட் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்லாம் இல்லை. ஓகே. I am Nitish. I am from Madurai and I am pursuing BTech VLSI Engineering and I am currently studying third year. So first of all, why did you choose Shastra University over other private university மத்தியில? Shastra gives good exposure as well as I am able to access the lab facilities very well as I came to know from my relatives and it's being very much supportive as well. So the faculties are also helpful. ஸோ எப்படி இங்கே அட்மிஷன் எடுத்தீங்க? த்ரூ ஜேஇ மெயின்ஸ் மூலமாவா இல்லை கிளாஸ் 12th கட் ஆஃப் மூலமாவா? Both ரெண்டுமே அவங்க கன்சிடர் பண்றாங்க. Also it could also come through board exam as well. ஜேஇ மெயின் percentile and கிளாஸ் 12th percentage சொல்லலாமா? Got nearly 92 percentile in JEE mains and then 462 in board and CBSE. So out of 500. ஸோ கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓவராலா. Campus life, it's well and good, but it all depends on your mindset only, how you take it. இந்த ஃபீஸ் கம்பேர் பண்ணும்போது சில யூனிவர்சிட்டியோட இங்கே வந்து லெஸ் அஃபோர்டபுள். அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஒருத்தர் அவங்க கொடுக்குற ஃபெசிலிட்டிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ROI ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது பிளேஸ்மெண்ட்டையும் சேர்த்து. Yeah, sure, it's worth only. அண்ட் இங்கே ஈவெண்ட்ஸ், ஃபெஸ்ட், கல்ச்சர்ஸ் இதெல்லாம் இருக்கா சாஸ்டால? Culturals, it's there, but compared to other universities, konjam not up to your expectation level, but okay. இசிஇ, VLSI பர்டிகுலராக உங்கள் டிபார்ட்மெண்ட்ல ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட் பேக்கேஜ் சொல்லலாமா? உங்கள் சீனியர்லாம் பிளேஸ் ஆயிருப்பாங்கல்ல? Placement வந்து பாத்தீங்கன்னா நியர்லி கோர்னால ஈஸி கோர்னால இட்ஸ் ஜஸ்ட் அரௌண்ட் 6 to 8 இருக்கு. ஓவரால் ஹையஸ்ட் பேக்கேஜ் அண்ட் மற்ற டிபார்ட்மெண்ட் சிஎஸ்சி இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது உங்கள் கோர் டிபார்ட்மெண்ட் பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது? கம்பெனிஸ் விசிட் பண்ணுறாங்களா? Yeah, I heard nearly number of companies assigned to Shastra had increased by around 12% or 20% compared to last year. So that's what I had heard. And then compared to CSE, the easy placement is quite less and package is also less, but the talenteds are getting placed also. சாஸ்டா பற்றி அவுட் சைட் பீப்புள் எங்களுக்குலாம் தெரியாத விஷயம். They would normally say that the faculties are strict and then there is no much college life over here, but it's comparatively well what others say. ஸோ ஓவரால் கேம்பஸ் லைஃப் ஸ்ட்ரிக்டா இல்லை சீல் தானா? டிசிப்ளினான கேம்பஸ் அப்படின்னு நாங்கள் கேள்விப்படுறோம். ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்களா ஃபேக்கல்டிஸ்? Faculty ஸ்ட்ரிக்டரா இல்லை, பட் ஆனால் இந்த என்விரான்மெண்ட் வந்துட்டு it will makes you disciplined. ஓகே, ஸோ ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் சாஸ்டாவை கன்சிடர் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? Yeah, hope can join. It's well and good. நல்ல எக்ஸ்போஷர் என்ன கண்டிப்பா ஹாஸ்டல் லைஃப் அப்படின்னா டேஸ் கலர் நீங்கள் நான் ஹாஸ்டல் ஹாஸ்டல் ஃபுட் அண்ட் ஹாஸ்டல் எம்யூனிட்டிஸ் சம்திங். ஹாஸ்டல் ஃபுட் வந்து கொஞ்சம் ஆவரேஜ் தான், பட் கேன்டீன் இருக்கு, ஸோ நாட்ஸ் அண்ட் ப்ராப்ளம் இங்கே நல்லாவே இருக்கு. ரிஷிகேஷ் என்பது செகண்ட் இயர் சிஎஸ்சி படிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதனால சாஸ்டா யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணீங்க ஒரு அதர் பிரைவேட் காலேஜ் மத்தியில? ஏன்னா இங்கே பிளேஸ்மெண்ட்ஸும் நல்லா வருது, அதுவும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நல்லா ஃப்ரீடமாக விட்டுடுறாங்க. நீங்கள் வந்து அவங்க எதுவும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க படிக்கிறது உங்கள் வேலை விட்டுருவாங்க. நிறைய ஃப்ரீடம் இருக்கும் உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ரிசர்ச் பண்ணால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால சிஎஸ்சி கோர் டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். இங்கே அட்மிஷன் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சதா? என்ன பெர்சன்டேஜ் மூலமாக நீங்கள் சீட் எடுத்து சொல்லி என்னன்னா ஜேஇ ஸ்கோர் வச்சு போர்டு ஸ்கோர் வச்சு எடுக்கிறாங்க. ஜேஇ எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேங்க் நல்லாவே வரும். போர்டு ஸ்கோர் ஸ்ட்ரீம் 1 ஸ்ட்ரீம் 2 இருக்கு. நீங்கள் போர்டு ஸ்கோர் மட்டும் வெட்டு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கட் ஆஃப் நிறைய கேட்பாங்க. ப்ளஸ் ஜேஇயும் எழுதி இதுவும் எழுதுன்னு ரெண்டுத்துலையும் ஓரளவுக்கு மார்க் இருந்தாலும் சிஎஸ்சியில் சீட் கிடைக்கும். ஜேஇ பெர்சன்டேஜ் அண்ட் கிளாஸ் 12th percentage? எனக்கு 12th 92.2%, ஜேஇல 94 எடுத்தேன். ஸோ சாஸ்டா தான் உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருந்ததா இல்லை சாய்ஸ் வேற இருந்தது? அமிர்தா எழுதுனேன், விஐடி எழுதுனேன். ஜேஇல வந்து கிடைக்கல ஜென்ரல் கேட்டகரினால. அமிர்தால வந்துட்டு இசிஇ தான் கிடைச்சது, அதனால ஸோ விஐடியும் இசிஇ தான் கிடைச்சது. அதனால இங்கே அப்ளை பண்ண கவுன்சிலிங் இங்கே சிஎஸ்சி கிடைச்சிச்சு. நீங்கள் வந்து ஸோ அமிர்தா அண்ட் விஐடியை கம்பேர் பண்ணும்போது இங்கே டிஃப்ரெண்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுற விஷயம் என்ன சாஸ்டால? விஐடியிலலாம் வந்து 100% பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து ப்ரெஷர் பண்ணுவாங்க. இங்கே வந்து ப்ரெஷருங்கிறது மட்டுமே இல்லை. விஐடி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஹை தான், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அங்கே இருக்கிற ப்ரெஷர் இங்கே இருக்காது, நம்ம ஃப்ளோவில் விட்டுருவாங்க. இன்டேக் சொல்லலாமா? சிஎஸ்சியில் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க? இப்போவே என்னுடைய பேட்சில் 800-700 இருக்காங்க. என் பேட்ச் மொத்தமே ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டிங்கில் 4 வருஷத்தையும் சேர்த்திங்கன்னா 4000 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே இருக்குது. ஸோ காம்படிஷன் எப்படி இருக்குது உங்களுக்கு? பிளேஸ்மெண்ட்டுக்கான காம்படிஷன் இன் கிளாஸ் ரூம்லையும்? இங்கே சிஎஸ்சி கொஞ்சம் டஃப் தான், ஏன்னா எல்லாருமே ரொம்ப ஸ்டூடியஸானவங்க தான். நீங்கள் வந்துட்டு சிஜிபி காம்படிஷன் இங்கே வருஷம் ஜாஸ்தி ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் டெவலப் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது.
அண்ட் டைவர்சிட்டி எல்லா ஸ்டேட்ல இருந்துமே ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, நார்த் சவுத் எல்லாமே எல்லாமே இருக்காங்க. தெலுங்குல இருந்து ரேஷியோல இருப்பாங்க, நார்த் வித் சவுத்ங்கிறது தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஜாஸ்திங்க. ஸோ இப்போ சாஃப்ட்வேர் சூஸ் பண்ணி கன்சிடர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும்? நல்ல காலேஜ் தான் இல்லைன்னு சொல்றேன். நீங்க வந்து மற்ற ஆப்ஷன் இல்லாம இங்க வரதை விட நீங்க வந்து உங்களோட ஆம்பிஷனை வந்து அச்சீவ் பண்ணணும். இல்லை நான் வந்து என்னோட ஃப்ளோல போனேன், எனக்கு ப்ரெஷரே வேண்டாம், கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும் படிக்கும் போது, நான் என்னோட ஃப்ளோல படிச்சுக்கிறேன்னா நீங்க இந்த காலேஜ் எடுத்துக்கணும். என் பேர் ஸ்ரீவத்சன். ஸோ நீங்கள் சாஃப்ட்வேர்ல என்ன டிபார்ட்மெண்ட் அண்ட் எந்த இயர் பண்றீங்க? நான் தேர்ட் இயர் லா பண்றேன். இங்க பிகாம் எல்பி பண்றேன். என்னோட நேட்டிவ் வந்து கும்போணம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வை டு சூஸ் லா இங்கே சூஸ் பண்ணீங்க? லா இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்கு அண்ட் வேற கம்பேர் பண்ணும்போது நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிருக்காங்க, இதான் உங்களோட சாய்ஸா? நான் லா தான் சூஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். எங்க வீட்டில் யாரும் எதுவும் கம்பல்லாம் பண்ணல. ஸோ நான் தான் வேணும் தான் லா சூஸ் பண்ணேன். என்னோட ஆசை லா படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ லா சூஸ் பண்ணேன். வெளியில அதர் ஸ்டேட்டோ அதர் டிபார்ட்மெண்ட்ஸோ போய் படிக்க எனக்கு வெளில எங்கேயும் படிக்க ஆசை இல்லை. எங்க வீட்லயும் அம்மா அப்பா ப்ரிஃபர் பண்ணாங்க சாஸ்திரா. ஸோ ஐ வில் சூஸ் சாஸ்திரா. ஸோ சாஃப்ட்வேர்ல லா சூஸ் பண்றது ஈஸியா அட்மிஷன் வாங்குறது இல்லை கஷ்டமா? என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கேட்குறாங்களா, கிளாட் சம்திங்? இல்லை, சாஸ்திரால பேசிக்கா சீட் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம மெரிட் பேஸ்டு ஸ்கோர் வேணும். ரெண்டாவது கிளாட் பாக்குறாங்க. ஸோ ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலா நீங்க 90% 12th போர்டு எக்ஸாம்ஸ் வாங்கிருக்கணும். அது தவிர 30% கிளாட்ல வாங்கிருக்கணும். ஸோ அது ரெண்டுத்தையும் 30%. ஸோ அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி தான் எடுக்கிறாங்க. மார்க்ஸ் சொல்லி தான் இங்க பேசணும் காலேஜ்ல. லா எக்ஸ்போசர் இருக்கு, இங்க ப்ராக்டிக்கலான எக்ஸ்போசர் உங்களுக்கு கிடைக்கா லாவுக்கு, இல்ல தேரியா மட்டும்தான் இருக்கா? ப்ராக்டிகல் எக்ஸ்போஷர் 4th இயர்ல நம்மளுக்கு கோர் ப்ராக்டிஸ் எல்லாம் போவாங்க. நம்மளுக்கு அதே மாதிரி ஒரு செமஸ்டர் முடிக்கும் போது நம்மளுக்கு இன்டர்ன்ஷிப்ஸ் இருக்கும். 30 days இன்டர்ன்ஷிப், மேண்டேட்டரி இன்டர்ன்ஷிப் போகணும். சர்டிஃபிகேட்ஸ் நம்ம போய் எடுத்துட்டு வரணும். ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். நல்லா இருக்கு. ஃபேக்கல்டிஸ் நல்லா இருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், லா பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கு அண்ட் ஸ்டார்டிங் சேலரி ரியாலிட்டி என்ன? இல்ல, நான் இப்போ 3rd இயர் படிக்கிறேன். ஸோ 5th இயர் பத்தி ஐடியா இல்லை. பட் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. கம்பெனிஸ்ல இருந்து வராங்க, பேங்க்ல இருந்து, ஃபேம்ல இருந்து வராங்க. மினிமம் ஸ்டார்டிங் 10 to 15 ஆரம்பிக்குது. உங்க கிளாஸ் ஸ்ட்ரென்த் சொல்லலாமா? எவ்வளவு பேர் இருப்பீங்க ஸ்டூடெண்ட்ஸ்? என் கிளாஸ்ல வந்து ஸோ பேட்ச்க்கு பார்த்தா 40 பாய்ஸ் 80 கேர்ள்ஸ். ஸ்டேட் விஷயம் டைவர்சிட்டி இருப்பீங்க, எல்லா ஸ்டேட்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களா? எந்த ஸ்டேட் மெஜாரிட்டி இருக்காங்க லாங்குவேஜ் அதிகமா பேசுற பீப்புள்? கன்னடம் இருக்காங்க, கேரளால இருந்து இருக்காங்க, ஆந்திரால இருந்து இருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டுல நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே கலந்து தான் இருக்காங்க. ஓகே, லா ஃபீஸ் அஃபோர்டபுள்னு கேள்விப்பட்டேன். 1 year படிக்க என்ன காஸ்ட் ஆகும்? ஒரு செமஸ்டருக்கு 75 ஆகுது. ஸோ 150 ஆகுது. ஸோ இப்போ ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் சாஸ்டால லா படிக்கணும் அப்படின்னு கன்சிடர் பண்றவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும்? கண்டிப்பா ஸ்ட்ரிக்டா நான் படிச்சு நல்ல வேலைக்கு வரணுன்றாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி பேரண்ட்ஸ் சப்போர்ட், நம்ம சாஸ்திராக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் ஏன்னா இங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ் தான் ப்ராப்ளம். ஸோ 8:45 to 15 நம்மளுக்கு ரெகுலர் ஸ்கூல் டைமிங்ஸ் மாதிரி இருக்கும். அதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது கஷ்டம். ஸோ ரெண்டாவது இங்க வெஜ் வண்டி தான் அலோடு. ஸோ இன்ஸ்டியூஷன்ல மற்றபடி சாஸ்திரா இஸ் குட். லா ப்ரெஷரா இருக்கா இல்ல ஸ்டில்லா தான் இருக்கா கேம்பஸ் லைஃப்? சில் தான். அட்மிஷன் ரொம்ப யூனிக்கா இவங்க போர்டு எக்ஸாம் மார்க்க கன்சிடர் பண்றாங்க. சில பிரைவேட் யூனிவர்சிட்டிலாம் அவங்களுக்குன்னு தனியா ஓன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. அதுல எடுக்கக்கூடிய ரேங்க் அண்ட் மார்க் மூலமா தான் கவுன்சிலிங் மூலமா சீட் கிடைக்குது. பட் சாஸ்டால அப்படியே டிஃப்ரெண்டா இவங்க போர்டு எக்ஸாம் மார்க்கை கன்சிடர் பண்றாங்க அண்ட் ஜெய் மெயின் மார்க்கையுமே கன்சிடர் பண்றாங்க. இது ஸ்ட்ரீம் 1 ஸ்ட்ரீம் 2னு 2 டைப்பா அவங்க ஸ்ப்ளிட் பண்றாங்க அட்மிஷன் பிடெக் இன்ஜினியரிங்க்கு. ஸோ இதுல ஸ்ட்ரீம் 1ல 70% சீட் ஃபில் ஆகுது, ஸ்ட்ரீம் 2ல 30% சீட். இந்த 75% சீட்டுக்கு அவங்க ஜெய் மெயின்லேருந்து 20% வெயிட்டேஜ் எடுக்கிறாங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இதில் 60% மேலே மார்க் இருக்கணும். ஸோ இது 75% வெயிட்டேஜ் அப்படிங்கிறது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க். ஸோ அதுக்கப்புறமா கவுன்சிலிங் மூலமாக சீட் கிடைக்குது. ஸ்ட்ரீம் 2ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க்கை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுறாங்க. 60% மேலே மார்க் இருந்தாலே நீங்கள் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணலாம். கவுன்சிலிங் அடிப்படையில் சீட் உங்களுக்கு அலோகேட் பண்ணப்படுது. சாஸ்டால மெரிட் சீட் மட்டும் தான், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுவுமே தேவையில்லை. அதுக்கான அப்ளிகேஷன் அவங்களோட ஆன்லைன் வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ணணும். ஜூன் 1st வீக்கில் கவுன்சிலிங் இருக்கும். நான் அதை பொறுத்து உங்களுக்கு சீட் அலோகேட் பண்ணப்படும். ஓவராலாக சாஸ்டா யூனிவர்சிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ராக்ஷன் மூலமாக பார்த்தோம். ஸோ ஓவராலாக சாஸ்டா எப்படி இருக்குன்னா கேம்பஸ் லைஃப் வந்து சில ப்ரைவேட் யூனிவர்சிட்டியை கம்பேர் பண்ணும் அந்த ப்ரீமியமான அந்த லக்ஸரி எக்ஸ்போஷர் வந்து இங்கே கிடைக்காது. ஸோ இங்கே சிட்டி எக்ஸ்போஷர் ரொம்ப கம்மியாக இருக்கும் அண்டு மெட்ரோ சிட்டி இல்லை அப்படிங்கிறதால அது எல்லாமே கம்மியாக இருக்கலாம். பட் ஸ்டூடெண்ட் டைவர்சிட்டி எல்லா ஸ்டேட்லேருந்துமே ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அண்ட் மோஸ்ட்டாக அகடாமிக் அண்டு ஸ்கில் ரிசர்ச்சில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய யூனிவர்சிட்டி. டீசெண்டான கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவும் டிசிப்ளினாகவும் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்டாக சொல்கிறது, அவங்ககிட்டேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது. சீரியஸாக படிக்கணும், எனக்கு அஃபோர்டபுளான ஃபீஸ்லேயும் படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு அஃபோர்டபுளான ஃபீஸில் நான் ஆவரேஜான பிளேஸ்மெண்ட் பேக்கேஜில் ப்ளேஸ் ஆகணும் அப்படின்னு சூஸ் பண்ணுறவங்களுக்கும் சாஸா ஒரு சூப்பரான யூனிவர்சிட்டியாக இருக்கும். ஓரளவு அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி நான் எந்த கேம்பஸ் எந்த யூனிவர்சிட்டி கவர் பண்ண நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ. சைனிங் அப் சுமன்.